சொல்வதை செய்யக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் அறிக்கையை உருவாக்கக்கூடியவர்கள் என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லக்கூடியதை செய்வார். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக தராத எத்தனையோ திட்டங்களை ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஆனால் மக்கள் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். அவங்க 2 பேருக்கும் நடந்த உரையாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, அவங்க கருத்து எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களிடம் பேசி அதற்கான முடிவெடுக்கும். அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனையை இது வரைக்கும் சிஎம்ஏ வந்துட்டு ஆய்வு பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து லேட்டர் காரணமாக திமுக அரசு தான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்காரு. எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதில்லை, பல காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசாங்கத்து மேலே பழி போடுவது, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது, அவர் தயவுசெய்து என்ன உண்மை என்று தெரிந்து கொண்டு பேசட்டும். ப்ரெஸ்ஸை பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக இல்லை. முதலமைச்சர் வந்து ஆய்வு செய்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க? நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த எய்ம்ஸை தொடங்கி இருக்கீங்க? பல்வேறு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் அவங்க தேர்தல் விஷயத்தை இருக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு, டிமாண்ட் என்னவா இருக்கு? இல்லைங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தேவைகள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்குது. இப்போ ராமநாதபுரத்தில் மீனவர்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இப்போ தஞ்சாவூர் பகுதிகளில் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான வேறுபட்ட கோரிக்கைகள் தான் வந்துட்டு. மதுரையில் இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே நிச்சயமாக பார்ப்பீங்க. கடந்த முறை உங்களுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு பிரதானமாக இருந்தது. அதில் மதுக்கடைகளை வந்து படிப்படியாக குறைப்பது சொன்னீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மக்கள்லாம் மதுக்கடைகள் சம்மந்தமாக எதுவும் கோரிக்கை வச்சுருக்கிறாங்களா? இல்லை, இன்னைக்கு யாருமே வைக்கல. அதே மாதிரி இப்போ கடந்த 5 வருஷத்துல வந்து சிறுபான்மையினருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான திட்டங்கள் கடந்த 5 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து அரசு கொடுத்துருக்கிறத வெள்ளை அறிக்கையை விடணும்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. எதுவுமே பண்ணல அவங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அவர் பாவம் அரசியல்ல இருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவரை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் சிறுபான்மையினர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள்.